ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சீலிங் ஃபேனில் எப்படி இல்லை கனெக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதில் எது கெப்பாசிட்டி லைன், எது காமன், எது ரன்னிங், எது ஸ்டார்டிங் தெரியும் போகிறது நிறைய பேருக்கு. அது எவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தரம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 ஒயர் இருக்குது இந்த ஃபேனில். இதில் எது கெப்பாசிட்டி லைன் கண்டுபிடிக்கணும். அந்த கெப்பாசிட்டி லைன் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் எது காமன், எது ஸ்டார்டிங், எது ரன்னிங் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, அதை செக் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். சரி, மல்டிமீட்டர் என்கிட்ட இல்லை, அதனால் கிளாம் மீட்டர் எடுத்துக்கிறேன். கிளாம் மீட்டரில் இந்த மோடு இருக்கும். இந்த மோடை நம்ம கண்டினியூட்டியில் மாற்றிக்கணும். கண்டினியூட்டி டயலில் இருக்கு பாருங்கள், இந்த இதில் மாற்றிங்க. நான் மோடை மாற்றிக்கினேன். ஓகே, இப்போ நான் கண்டினியூட்டியில் வச்சினேன். கண்டினியூட்டியில் வச்ச உடனே நீங்கள் 2 ஒயரையும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது இது மாதிரி பீப் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதில் எது கெப்பாசிட்டின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிளாக் ஒயர்லேயும் ஒரு டெர்மினல் இந்த இதையும் ப்ளஸ்ஸு இந்த ப்ரௌன்லேயும் வைக்கிறேன். வைக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 207 காமிக்குது. இந்த பிளாக்லேயும் இந்த ரெட்லேயும் வைக்கிறேன், 257 காமிக்குது. இப்போ இந்த ப்ரௌன்லேயும் இந்த ரெட்லேயும் வைக்கிறேன், 463 காமிக்குது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இருக்கிறதுலே இதான் அதிகமாக காமிக்குது. மறுபடியும் பார்த்துப்போம். இந்த பிளாக்லேயும் ரெட்லேயும் வைக்கிறேன், 206 ரெசிஸ்டன்ஸ் காமிக்குது வேல்யூ. இந்த பிளாக்லேயும் ரெட்லேயும் வைக்கிறேன், 257 காமிக்குது. ப்ரௌனில் வச்சேன்னா 206 காமிக்குது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஆனால் இந்த ப்ரௌன்லேயும் இந்த ரெட்லேயும் வைக்கும்போது 463 காமிக்குது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இதுதான் ரொம்ப ஹையாக காமிக்குது. நம்ம இதில் தான் நம்ம கெப்பாசிட்டி லைனை கொடுக்கணும். அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கெப்பாசிட்டி லைனை இந்த ப்ரௌன்லேயும் ரெட்லேயும் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கெப்பாசிட்டி லைன் எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. காமன் ஒயர், இது கெப்பாசிட்டி ஒயர். மீதி உள்ள ஒயரு இந்த ஒரு ஒயர் தான் இருக்குது, பிளாக் ஒயரு. இதுதான் காமன், இது கெப்பாசிட்டி லைன். ஓகே, நம்ம கெப்பாசிட்டி லைன் கண்டுபிடிச்சிட்டோம், காமன் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எது ஸ்டார்டிங் ரன்னிங்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ காமன் ஒயர் இந்த பிளாக் ஒயர் தெரிஞ்சு போச்சு நமக்கு. இந்த காமன் ஒயரில் தான் இப்போ நம்ம ஃபேஸ் கொடுப்போம். ஸோ அதனால் இந்த காமன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சோடனே 3 ஒயரில் மீதி உள்ள ஒரு ஒயர் இந்த பிளாக் ஒயர் தான். அப்போ இந்த ஒயர் தான் காமன். இந்த காமன் ஒயரை நான் இந்த ஹோல்டரில் முடிக்கலாம். இந்த காமனில் ஃபேஸ் கொடுத்துருவோம் நம்ம. இப்போ இதில் எது ஸ்டார்டிங், எது ரன்னிங்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கெப்பாசிட்டி லைனில் இப்போ நம்ம ரன்னிங் லைனில் தான் நம்ம லைன் கொடுக்கணும். ஸ்டார்டிங் லைனில் நம்ம அடுத்து இது நியூட்ரல் கொடுத்தோன்னா சீக்கிரமாக ஃபேன் ஓடினாலும் சீக்கிரமாக நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடும். சீக்கிரமாக காயில் சூடாகி எரிஞ்சு வீணாகிடும். ஸோ அதனால் நம்ம ரன்னிங் லைனில் தான் கொடுக்கணும். அது ரன்னிங் லைனிங் எதுன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிற பாருங்க. அதே மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம், கிளாம் மீட்டர். இப்போ இந்த காமன் கண்டுபிடிச்சிட்டோம்ல முன்னாடி நம்ம பிளாக் ஒயர். இந்த காமனில் ஒரு 2 வச்சுருங்க. காமன்லேயும் இந்த கெப்பாசிட்டர் லைன்லேயும் டச் பண்ணுங்கள். 206 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது. காமன்லேயும் கெப்பாசிட்டரில் ஒரு 2லையும் வைக்கிறேன். ப்ரௌனில் 206 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது. அதுவே இந்த ரெட்டில் வைக்கிறேன், 256 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது. நல்லா பாருங்கள், காமனில் ஒரு 2லையும் வச்சுட்டு ரெட்டில் கெப்பாசிட்டி லைனில் ரெட்டில் வைக்கிறேன், 256 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது. அதுவே 2 ப்ரௌனில் வைக்கிறேன், காமனில் வச்சுட்டு 206 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது. வெயிட் பாருங்கள், 206 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது. இதில் தான் நம்மளுக்கு ரெட் ஒயரில் தான் அதிகமாக காமிக்குது. ஸோ இதுதான் ரன்னிங் வைண்டிங். இப்போ ரன்னிங் வைண்டிங் எது கண்டுபிடிச்சிட்டோம்.
ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம எதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெட் கலர் ஒயரு இதுதான் ரன்னிங் வைண்டிங். இப்போ ரன்னிங் வைண்டிங் தான் நம்ம வந்து நியூட்ரலில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது ரன்னிங் வைண்டிங் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்டார்டிங் வைண்டிங் என்ன பண்ண போகிறோம், இந்த சென்டரில் டம்மியில் வந்து முடிக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் ரன்னிங் வைண்டிங் காமன் ஒயர் கண்டுபிடிச்சிட்டோம். லைன் இதில் ஃபேஸ் கொடுத்துருவோம், ரன்னிங் வைண்டிங்கில் கொடுத்துருவோம். ஏன் நம்ம ஸ்டார்டிங் வைண்டில் கொடுக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தினாலும் ஃபேன் ஓட்டினாலும் கொஞ்ச நாள் தான் ஓடும், சீக்கிரமாக வைண்டிங் வீணாகிடும். ஸோ எப்பயுமே நம்ம ரன்னிங் வைண்டிங்கில் கொடுக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஃபேன் எந்த டைரெக்ஷனில் சுற்றணும்னா கிளாக் வைஸில் சுற்றணும். மேலே வந்து பார்க்கும்போது கிளாக் வைஸில் சுற்றணும். அதுவே நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது கிளாக் வைஸில் சுற்றணும். இப்போ வந்து நான் ஃபேனை ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் ஒரு நிமிஷம். ஃபேன் அந்த ஏரோ மார்க் டைரெக்ஷனில் தான் சுற்றணும். இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சேஃப்டியாக பிடிச்சிங்க. ஓகே, ஃபேன் டைரெக்ஷன் கரெக்டாகவே சுற்றுது. ஓகே, இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான் இந்த கனெக்ஷன். ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.